அண்மை செய்தி. பொய் புகாரில் வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு என குற்றம் சாட்டி போலீசுக்கு எதிராக ஏராளமானோர் திரண்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை கல்படி கிராமத்தைச் சேர்ந்த வீணா. இவர் சென்னையில் பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 21ஆம் தேதி திருவிழாவுக்காக மணப்பாறை வந்துள்ளார். அப்போது முன்னிறுத்தம் காரணமாக தீனா, அவரது தந்தை ராஜலிங்கம் மற்ற அவரது தம்பி உள்ளிட்டோருக்கும் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் மோதல் நடந்துள்ளது. இதில் தீனா தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பாதிப்படைந்த தீனா கொடுத்த புகாரின் அடிப்படையில் 20 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வையம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் இருந்த கிராம மக்கள் எவ்வித விசாரணையின்றி எங்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவது ஏன் என கேட்டு வையம்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் செய்தனர். இந்த புகாரின் மீது வையம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தடுத்து வந்த நிலையில் தீனா கொடுத்த புகாரின் அடிப்படையில் மேலும் 2 பேர் அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இதனை எதிர்த்து அப்பகுதி மக்கள் கல்பட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்ட எஸ்பி நாகரத்னம் பேச்சுவார்த்தை நடத்தியை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில சாதிய வன்கொடுமை வழக்கை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு ஊராளி கவுண்டர் கூட்டமைப்பு அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வந்த யுவராஜ் மனைவியை போலீசார் தடுத்து நிறுத்தினர். மேலும் அசம்பாவிதத்தை தடுக்க எஸ்பி நாகரத்னம் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.